ஆமீன். 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 இன்று 14ஆம் தேதி 10ஆம் மாதம் 14ஆம் தேதி ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 8:05. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நாளுக்கான நேரடி ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளத்தின் மூலம் இணைந்து கேட்க முடியும். 24 மணித்தியாலமாக நாங்கள் இந்த நேரத்தில் நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறதாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1. ஆமேன். நாம் காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்கள். நாம் காணாத ஆண்டவரை, காணாத இயேசு கிறிஸ்துவை, காணாத பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறபடியால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதனால் அவர்கள் மூலமாக நாங்கள் சமாதானத்தையும் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் வேதாங்க புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே அவற்றை ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். 2 நாளாகமம் 3, 4 அதிகாரங்கள், எசேக்கியேல் 40வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து யோவான் 6வது அதிகாரம் இன்றைய நாளுக்கு வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து நேற்றைய நாளிலே உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள். அதிகால வேளையிலே எழும்புகின்ற பொழுது இவற்றை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதோடு மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் திரும்பமாக இணைந்து பிரயாணத்தின் பின்னதாக இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியான நாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் அவரை திரும்பமாக கூட்டிச் சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்தி கொண்டு, கடந்த வாரத்திலே சகோதரி டோலி அவர்கள் அருமையாக வழி நடத்தினார்கள். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ஆசராயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஏமி பஸ்பராஜா கால வேளையில் இணைந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி செசிலியாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், மாலை வேளையில் சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரன் டொனால்டு அவர்கள் மாலை வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி ஐரீன் அவர்கள் மாலை நேரம் இரவு நேரத்திலே துபாய் தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மீதியாக ஊழியர்கள் இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இணைந்திருக்கிறவங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டது போல நாங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல தேவனிடத்திலே பெற்ற அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே அவற்றை பெற்றுக்கொண்டு நாம் அவற்றின் மூலமாக மற்றவர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்கான ஞானத்தையும் தருவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு அவரிடம் சாட்சிகள் இருந்தால் கூட நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலும் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். எங்களுடன் தயா அவர்கள் வவுனியா தேசத்திலிருந்து, வவுனியா இலங்கையிலிருந்து இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமா.
பேசலோட்டம்மா. ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமேன். அவன் சங்கம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமை உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. இன்றைய நாள்ல கர்த்தர் இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகளுக்கு பூரண சுகத்தை அந்த இடத்திலே சரியான கஷ்டமா இருந்தது. அந்த இடத்திலும் அவை சுகமாக்கி இந்த இடத்தை கொண்டு வந்த கர்த்தர் ஒரு பிரதான கிருபை. நீங்கள் எல்லாரும் செபித்தீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஜெபம் எப்படி எங்களுக்கு கிருபை நடப்பித்து என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா இலகுவான முறையில எங்களை நடத்துற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. டோலி சிஸ்டர், நீங்க 4 நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்டு செய்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்றேன். கர்த்தர் உங்களோடு எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இன்றைய நாளே சங்கீதம் 72:17 பார்ப்போம். அவருடைய நாமம் இன்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும், மனுஷன் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அங்கு இந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமம் உண்மையிலேயே சூரியன் இருக்கு மட்டும், சந்தான பரம்பரை மட்டும் எங்களுக்கு நிலைக்கிற நாமம் என்றால் இந்த இயேசு நாமம். இந்த இயேசு நாமம் தான் எங்களை ஆசீர்வதிக்கும். எல்லா இடத்திலும் அந்த நாமம் எங்களுக்கு பெரிதான ஒரு கிருபை அளிக்கும். உண்மையிலே நான் அந்த இடங்கள்ல எல்லாம் கடந்து சென்ற போது தேவனுடைய கிருபையை நன்றாய் நான் உணர்ந்து நன்றி சொன்னேன் என் மனதுக்குள்ளே. ஏனென்றால் அப்படிப்பட்ட கனம் பெற்றவர்களாய் எங்களை மாற்றி இருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இதெல்லாம் தேவ கிருபை இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே வராது என்பதை நான் கண்டு கொண்டேன். அது மட்டுமல்ல, நான் இந்த ஜெர்மன் தேசத்திலே நான் தனித்தவளாய்த்தான் இருக்கிறேன். என்னுடைய உறவினர் எல்லாரும் லண்டன் தேசத்துல தான் இருக்கிறார். ஆனாலும் நான் அந்த இடத்திலே நினைச்சு பார்த்தேன், நான் தனித்திருக்கிறபடியா என் ஆண்டவரோடு இருக்கிறேன். இல்லாவிட்டால் மனுஷனோடு தான் நான் இருந்திருப்பேன். லண்டனுக்கு நாங்கள் எத்தனையோ தரம் போறதுக்கு, அங்கே போய் இருக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் விடவில்லை. இப்பொழுதுதான் அந்த நான் யோசித்து சிந்தித்து உணரக்கூடிய ஒரு நிலைமைகள் எனக்குள்ளே வந்தது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலும் ஒரு பெரிய கனத்தை தந்தார். கர்த்தருடைய நாமம் தான் மகிமைப்படணும். நாங்கள் அல்ல, நாங்கள் சிறியவர்கள். ஆனாலும் பெரிய கர்த்தரங்களோடு இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். நானும் மேலே எல்லா முகத்தையும் ஒரு தரம் சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதுக்கு நன்றி. எல்லா நாட்டில இருந்தும் வந்த ஒன்று கூடி செயல்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்காய் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நாங்கள் கனம் பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்றால் என்னுடைய அப்பா அம்மா செய்த எல்லா நன்மைகள் தான். அவர்கள் அன்றைக்கு படிப்புக்கோ சாப்பாட்டுக்கோ எல்லாத்துக்கும் உதவி செய்த அந்த கரங்கள் தான் இன்றைக்கும் எங்களை கண் பெற்றவர்களாய் வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருந்தது. ஆகவே ஆதிகாமன் 19:19 அங்கு கிருபை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் லோத்து சொல்லுகிறார், என் பிராணனை காத்த தேவரீர் எனக்கு செய்த கிருபைக்கு பெரிதாய் விளங்க பண்ணினீர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். லோத்து சொல்லுகிறார், அந்த தனக்கு செய்த கிருபை பெரிதாய் இருக்கு என்று சொல்லி விளங்க பண்ணினீர் என்ற அதே மாதிரி எனக்கும் அந்த கிருபை பெரிதாய் இருக்கிறது என்பதை எனக்கு காண்பித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலேயே கர்த்தர் என்னோடு கூட இருந்து பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவுக்காய் என்னை கர்த்தர் நம்முடைய கிருபையினால் அங்கு பெரிதாக்கினார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அவருடைய நன்மை எங்களுக்கு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. உண்மையிலே பார்க்கும்போது நாங்கள் எவ்வளவாய் கர்த்தரங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். இவ்வளவாய் அவர்களுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு சமாதானம் இல்லை, அவர்களுக்கு மன நிம்மதி இல்லை. ஆனா அது எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே கர்த்தரங்களை பெரிதாக்குவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி,
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை அங்கு காத்து கொள்ளும் என்று சொல்லி விளக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார். பாருங்கள், அவர் பிறக்கும் போது தாக்கி துக்கம், அவருடைய வாழ்விலே தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கினார். அவர் தன்னுடைய வாழ்வு வரும்போது மகிழ்ச்சியை உண்டாக்கின அவர் அங்கு 4 காரியத்தை முக்கியப்படுத்தி தேவனிடத்திலே செபிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நான் கடந்த காலத்திலே இதை நினைத்து நான் தேவனை ஸ்தோத்தரித்து பாருங்கள், அவர் சொல்லுகிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, தேவன் எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும்படி, தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும்படி, அங்கு தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கும்படி மேலே கர்த்தர் எங்களை இப்படியாய் நடத்துகிறார், எங்களை பாதுகாக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார், எங்களை பலப்படுத்துகிறார். எல்லா இடத்திலும் எங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து ஆறுதல் தந்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடுவார். இத்தனைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியாத்தான் அத்தனையே நாங்கள் சந்தித்து ஜெயம் எடுத்து வர வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். உண்மையிலேயே கர்த்தர் எல்லாரையும் நடத்தினார், எங்களை மேன்மைப்படுத்தினார். கர்த்தரோடு கூட இருந்து உன்னுடைய தேவன் தான் தேவன் என்று சொல்லக்கூடியதாய் அவர் மாற்றினார். அதற்காக இருக்கிறேன். நன்றி, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து சொல்வோம். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சந்ததியும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும் என்று பாருங்கள். எங்கள் தேசத்திலே சாபங்கள் கூட இருக்கிறபடியா அழிவுகளும் நாசா மோசங்களும் ரத்தம் சிந்துதலும் இப்படியாய் மரணங்களும் இப்படியாய் நிகழ்ற காரியங்கள் எதனாலே என்று சொன்னால் நான் எனக்குள்ளே வந்த காரியம், தேவன் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் அந்த தேசத்திலே நிலைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த இலங்கை தேசத்தில் உள்ள மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆவியானவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதித்த தேவன், ஆசீர்வதித்து காத்து கொண்ட தேவன். வறுமையாக இருந்த யாப்பேசை ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கி அவனோடு கூட இருந்தீரே, அதே போல இலங்கை தேசத்தையும் ஆசீர்வதித்து அந்த இலங்கை தேசத்தின் எல்லைகளை பெரிதாக்கி அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் இருக்க நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர்தான் இந்த உலகத்தை படைத்த ஒன்றான மெய்த்தேவன். அந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஒன்றான மெய்த்தேவனிடத்துல வரும் பொழுது பொல்லாத வழிகளை விட்டு அந்த தேசத்தில் உள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு மக்களும் உம்மிடத்துல வரும் பொழுது அந்த தேசம் சேவமாயிருக்குமே, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுமே. இன்றைக்கு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்வதன் மூலமாக அந்த வறுமையில சாபத்துல வாழுகிறார்களே. ஆவியானவரே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேசங்கள் ஆசீர்வாதமாக இருக்குமே. ஒரு சவுத் கொரியாவை போல ஆண்டவரே, அது ஒரு புத்த தேசமாக இருந்த அந்த தேசத்தை நீர் கிறிஸ்தவ தேசமாக மாற்றினீரே. நீர் சொல்ல ஆகும் அந்த இலங்கை தேசம் ஆசீர்வதிக்கப்படும், கட்டளையிட அது நிற்கும். இப்படியாக நீர் அந்த தேசத்தை ஆசீர்வதியும், அந்த தேசத்தோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் வைத்தவனாயும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆவியானவரே, நீர்தான் அந்த தேசத்துக்கு மழை கொடுக்கிற தேவன், அந்த தேசத்துக்கு தேவையான உணவை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நீர்தான் காற்றை சிருஷ்டித்த தேவன், பரலோகத்தில இருந்து மழை அனுப்புகிற தேவன் நீர் அல்லவா. மழையும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து விதைக்கிறவனுக்கு புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் அல்லவா. அதே போல வசனம் அந்த தேசத்தின் மேல பனித்துளிகள்
கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தை நற்குணசாலிகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும், ஜெபிக்க வந்திருக்கிற இலங்கை தேசத்தின் பிள்ளைகளையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்களை இன்னும் உயர்த்தும்படியாக, இயேசு அறிகிற அறிவை அந்த தேசம் அடையும்படியாக உம்முடைய இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இந்த ரேடியோ மூலமாக, நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ வார்த்தைகள் அந்த இலங்கை தேசத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, அந்த தேசத்தில் உள்ள மக்கள் நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை கேட்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை அந்த குடும்பங்கள் பெற்று, அந்த வார்த்தைகள் மூலமாக மற்ற மக்களும் ஆசீர்வாதத்தை பெற கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவரோடு கணவரோடு மகனோடு மகள் தேசத்தில கனப்படுத்தினதற்காக, உலகத்தில இருக்கிறவர்கள் தானியமும் திராட்சை ரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறேன். இப்படியாக ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்கு கொடுத்த சமாதானத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும், ஜெனட் சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதித்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொடுத்து, இந்த வார்த்தைகள் இலங்கை தேசத்துல போய் அந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை உண்டாகும்படியாக, ஒரு செழிப்பை உண்டாகும்படியாக, அந்த செழிப்பின் மூலமாக அவர்கள் இயேசுவிடத்துல வந்து சேர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். க்ஷமங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் சபையோடும் சபை மக்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தினார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம் சிஸ்டர். இஸ் காட் ஹியர். ஆமென், ஆமென். இலங்கை தேச மக்களுக்குடைய தேவனுடைய கரம், சபை திருச்சபை மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே முதலாவது தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும், அந்த ஜனத்தோடு கூட இருக்கணும். என்னென்றா தேவனுடைய கரம் கூட இருந்தா இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆகவே அந்த தேவ கரம் இந்த தேவ ஜனங்களோடு மக்கள் மத்தியில இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் சிஸ்டர் ஜெனட்டா நீங்க நேரத்திலும் இருந்து சமாதானத்தை கொடுத்து காலையில எல்லாரும் ஊக்கமாக ஜெபித்தார்கள் ஆண்டவரே. அதுக்கு நீங்க பதில் கொடுத்து சமாதானத்தின் தேவன் அவங்களை பத்திரமாக கொண்டு ஜெர்மன் தேசத்துல சேர்த்தபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் வர ஒவ்வொரு அப்பா ஜெப வேண்டுகோளையும் உங்களோட கருத்துல கொடுக்குறேன். அங்க ஒரு இலங்கை தேசத்துக்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க வந்து நிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த ஒரு மனதாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அதுல பெரிதான அற்புதங்களும் அப்பா சமாதானமும் இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்ற அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஐயா, அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து அந்த நாட்டுல ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா. நீங்க அற்புதம் செய்யறவர் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இல்லவரே, உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா அங்க அந்த இலங்கை தேசத்துல ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. அவர்கள்
காணாதவைகளை காண்பதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா, குடர்களை நீங்க பார்க்க வைத்தீங்க, செவிடுகளை கேட்க வைத்தீங்க, முடவர்களை நடக்க வைத்த தகப்பன் இப்பொழுது எங்கள் மத்தியில் அப்பா அங்கே இருந்து பெரிதான அற்புதங்கள் செய்வதற்கு இந்த காலை நேரத்தை நாங்க உருமனதாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்துல கட்டளையிட்டு புதிதான அதிசயமான காரியங்களை அவங்களும் அந்த மக்களுக்கு செய்யும்படியாக அப்பா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஐயா. அதுக்கான நன்றி செலுத்துறோம் ஐயா. ஜனத்துக்கு ஆண்டவரே, அவருக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தி நீங்க உங்களோட சமூகத்தை முன்னாக அனுப்பி அவளுக்கு அந்த சமூகத்தை காணக்கூடியதாக நீங்க ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து சமாதானத்தை கொடுத்தபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க உங்களோட இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறோம் தகப்பனே. இந்த காலை நேரம் புதிதான அற்புதங்கள் செய்ய எங்கள் மத்தியில் வந்திருக்க கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. போக்கிலும் வருத்திலும் இருந்து எங்கள் தேவையில எல்லாம் சந்தித்து ஆண்டவரை நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கொடுக்க வல்லவர் நிறைந்த தகப்பன் நீங்க ஐயா. அப்பா, நிலங்க தேசத்துல அப்பா அவங்களை அறிந்தும் அறியாதமா இருக்கிற மக்களுக்குள்ள பெரிதான வெளிச்சத்தை கொடுத்து அவங்களுக்கு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி இந்த காலை நேரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை நேரம் அப்பா ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, எப்ராஹிமின் தேவனே, அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்குள்ள கட்டளை எடுங்க ஐயா. அப்பா, நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன், உங்களுடைய இரக்கத்தின் மூலமாக அவங்க பாவங்களை மன்னித்து அவங்களை ஆசீர்வதிங்க. உங்களை அறிந்து அறியாம இருக்கிறவர்கள் மக்களுக்கு உங்களோட வெளிச்சத்தை, உங்களோட சத்தியத்தை அப்பா வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி சாமி. நேரம் இயேசுவே அப்பா, லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாக்கான்னு வருகிற அவங்க செய்ய ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க ஐயா. அப்பா, அதுபடி நீங்க பிரதி கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி அப்பா. பரலோகத்துல எங்களோட பேர் எழுக்கிறபடியா நன்றி செலுத்துறோம் அப்பா. அவர்கள் செய்யற ஒரு ஊழியம் ஆண்டவரே, ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க. யாவற்றை ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின் போய் நடப்பதற்கு அவர்களுக்கு மாணவர் பெரிதான அற்புதத்தை செய்து அவர்கள் தேவையை சந்தித்து இந்த ஊழியத்தை ஆண்டவரை அவர்கள் செய்வதற்கு அதிகமாக உங்களுடைய பலனை கொடுங்க. பலன் கொடுக்கிற தகப்பனே, நீங்க உயிருள்ள தகப்பன், அதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் யாவரையும் இரத்த கோட்டைகள் மறைத்து வைங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை தேவையும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவே. முதலுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது அதிகமாக கொடுத்து ஆசீர்வதிக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதா என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், 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 ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென் சிஸ்டர். ஆசீர்வதிப்பார். அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்திலே இன்றைய நாட்களிலே தீங்கு அவர்களை தூக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த தீங்கில இருந்து இந்த மக்கள் விடுதலை அடையணும், விடுவிக்கப்பட வேணும், விடுதலையான பாதையை நோக்க வேணும், அந்த மனங்கள் மாற்றப்பட வேணும், நன்மைகள் பெருக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த மங்களை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உடைய பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்க தேவன் கொடுத்த இந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இருக்கிற ஜனங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தீங்கு செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் உடைய ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிறவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அரசியல் தலைவர்களுக்கு எதிராக கர்த்தாவை எழும்புகிறதான எல்லா காரியங்களையும் தேவன் நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஜனத்துக்கு ஜனம் விரோதம் ஆண்டவரை, மதத்துக்கு மதம் விரோதம் ஆண்டவரை, கர்த்தாவை அநேக விரோதங்களை கர்த்தாவை வளர்த்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய
இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே நல்ல சமாதானத்தை தேவன் நீங்க கட்டளை இடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் மன மாற்றத்தை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா எல்லாம் உம்மால் கூடும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே கர்த்தாவே அப்பா தீங்கான காரியங்களை கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் தெய்வம் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே கர்த்தாவே அப்பா தீங்கான இந்த போதை வசத்தை கொண்டு வந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் தவிர்க்கிறவர்கள், விற்பனை செய்தவர்கள் கர்த்தாவே அதை பெற்று அருந்துகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாதில் இருந்தெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே கர்த்தாவே அப்பா இருக்கிறதான நோய்கள் கர்த்தாவே, தற்கொலை நோய்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நல்ல நீதியாய் தேசத்தை நடத்த தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. தேசத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு துறைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அந்த ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கிறவர்கள் தீங்கு காணாத படிக்கு கர்த்தாவை நன்மை மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரமையா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளையும் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிற கர்த்தாவை காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நல்ல விளைச்சல்களை தேவன் அதிகரித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் கர்த்தாவை தேவன் உருமாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கர்த்தாவை உம்முடைய ரட்சிப்புகளை வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துக்கு எதிராய் ஜனங்களுக்கு எதிராய் தீங்கு செய்யறதான ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொட்டு ரட்சிப்புகளாய் கொண்டு வர தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா குறைவுகளும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்தில் உள்ள ஜனங்கள் மனமாற்றத்தை உணர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. முழு தேசமும் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. விக்கிர ஆராதனையில் இருந்தெல்லாம் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் என்று பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இணைப்பை நடத்துகிற சகோதரன் சகோதரிகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பு அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு இணைப்பாக மாற தேவன் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட அநேகர் ரட்சிப்புகளாய் வர தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நடத்துற பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. மட்டுமாய் நடத்தின எபினேசரே, இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த நாட்களில் பணமும் பரிதானமும் அங்கு முக்கிய இடமாய் இருக்கிறது. இதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆகவே இந்த காரியத்திலே மக்கள் மனம் திரும்ப சரியான வழியில் நடத்தப்பட நேர்மையும் உண்மையும் அற்று போகிறது நேரமாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே இதை பொறுப்பேற்று வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே சூத்திரம் வந்தேப்பா. அதிகாலையிலிருந்து இன்னொரு நேரமாப்பா நீங்க எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா தினமுப்பா இதுல இல்லாண்டி எதுக்கேட்ட அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா நன்றி அப்பா தகப்பனே. அப்பா
சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்ப உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தகப்பனே, எங்கள் தேசமா இருந்தாலும் சரி, எல்லா தேசங்களிலும் அப்பா பணத்தை குறிவைத்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. பணம் வாழ்க்கை இல்ல, மனிதர் அன்பு, மனிதர் தான் முக்கியம் அப்பா. தந்தையப்பா, நாளைக்கு அப்பா நாம விழுந்திருக்கும் போது எங்களை தூக்காதன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதரின் இருதயத்திலே அதை வைத்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, நீங்கள் விழுந்திருக்கும் போது குடும்பத்தை தூக்குவார்கள். மனிதர்கள் தான் எல்லாவற்றுக்கும் தேவை என்ற பணம் பணம் வரும் போகும் அப்பா. அப்பா, பணம் எந்த மனிதருக்கும் இப்போது பணம் இருக்கு, பணம் குறைந்த பணத்துக்கு மேல இருக்கிறவர்கள் நிம்மதி இல்லாம கண்ணீரோடு வாழ்கிறார்கள் அப்பா. அதை அவர்கள் புரியணும் என் தந்தையப்பா. இந்த பணம் சந்தோஷத்தை தர இருக்கிறார்கள் அப்பா. பணத்தோடு இருக்கிறவர்கள் கண்ணீரோடு வாழ்கிறார்கள் என் தந்தையை. இவர்களை அப்பா அப்பா நீங்க தந்தையப்பா. தந்தையப்பா, இருக்கின்ற பணங்களை அடுத்து பணம் வாழ்க்கையிலே நிம்மதியும் இல்லை, சந்தோஷம் இல்லை என்றத ஒவ்வொரு மனித இருதயங்களையும் நீங்கள் தந்தையே இப்ப பணங்களை குறிவைக்காத படித்து என் தந்தைக்கு உள்ளாக இருந்து சரி, வேறு தரங்களாலும் செய்யப்பா. எவர்களும் பணத்தை குறிவைக்காத படிக்கு மனிதர்களுக்கு அன்பு காட்ட செய்கிறதற்கும் அப்பா தகப்பனே அன்பான வைத்து குறிகாட்டுறார்கள். பறக்காக இருக்கிறார்கள் அப்பா. இப்படியான கடினமான இருதயங்கள் தான் வைத்து போடுங்க அப்பா. ஐக்கியத்தோடு இருக்க கிருபை செய்யுங்கப்பா. பணம் எதுவுமே தராது, நிம்மதி தராது, சந்தோஷம் தராது. அப்பா செய்கிறார்கள் அப்ப ஒவ்வொரு வீட்டிலும் கலந்து வாழ்கிறார்கள். அதை புரிந்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. அதை வைத்திருந்து அப்பா பிள்ளைக்கான அவர்களை பிள்ளைக்கு சொல்லி அதை சேர்த்து ஒரு சேர்த்து வைக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை அல்ல என்றதை அப்பா அதை உள்ள கிருபை செய்யுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா, மனிதர்களும் திரு கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறப்பா. பண வாழ்க்கை இல்லை, நாங்கள் எல்லோரும் எதுவுமே வராது. வெட்டினால் எல்லாருக்கும் சிவப்பு வருகிறது. கொடுக்க முடியாது என் தந்தையிடம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேனப்பா. தகப்பனப்பா, பணம் ஒருபோதுமே சந்தோஷத்தை தருவதே இல்லையப்பா. பணம் இருக்கிற வீட்டுல நித்திர பண்ணார்களப்பா. காலையில் இருந்து நித்திய வரவே மாட்டேது தந்தைய. நிம்மதியான தூக்கம் தந்தையின் பாதத்துல இருக்கிற பிள்ளைகளப்பா, நிம்மதியான தூக்கம் தர்றீங்களப்பா. ஏனென்றால் என் தந்தைக்கு உள்ளாக இருக்கிறோமப்பா. அனுப்பி இப்படியான மனிதர்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா அவர்களுக்கு வந்துட்டு என் தந்தையப்பா. தந்தையின் வார்த்தைகளை ஜபிக்கிறேனப்பா. அப்பா, இப்படியான மனிதர்கள் அனைவரையும் காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேனப்பா. கிருபைக்காக நன்றி அப்பா. யோபத்தை கேட்டு விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் தந்ததற்காய் நன்றி அப்பா. தந்தையப்பா, அவனுடைய திருக்கரத்தில ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா, அவனுடைய உங்களோட ரத்தத்தினங்களை மூடி கொள்ளுங்கப்பா. அவனுடைய குடும்பங்கள் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் கூட்டிலும் வரத்திலும் கூட பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அப்பா, என்ன பாதுகாத்து அழைத்து வந்த கிருபைக்கான நன்றி அப்பா. அண்டப்பா, இதில் எதிக்கிறதில்லை, ஆனாலும் அப்பா தனி எபத்திலே அப்பா. அப்பா, அவர்களுக்காக எப்பொழுது ஜெபம் பண்ணினேன் அப்பா. அவர்களை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு சேர்த்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அதே போல எதிக்க வருகிற ஒவ்வொரு தந்தையின் சேட்டைகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் பாதுகாத்துக் கொள்ளும்படி தந்தையின் திருப்பத்தில் ஒப்பு கொடுத்து அடிமை தாழ்த்தியப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். நாங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் சிஸ்டர்.
ஆமீன் ஆமீன். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்திய நாட்களிலே வியாதிகள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஆண்டவர் தான் செயல்படுத்த வேண்டும். ஆகவே இந்த வியாதியின் பெருக்கத்திலே இருந்து மக்களை விடுவிக்கவும், மக்களும் மனம் திரும்பி தேவன் அண்டையிலே நிற்கக்கூடியவர்களாய், தேவனை அறியக்கூடியவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வியாதி எல்லா சரீரங்களையும் அங்கு கொஞ்சம் கொஞ்சமாய் அங்கு தின்று கொண்டிருக்கிறதை ஜனங்கள் அறியாம இருக்கிறார்கள். ஆனால் இதுதான் உண்மை. ஆகவே இந்த சரீரம் மண்ணுக்குரியதுதான், ஆனாலும் கர்த்தர் அதை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்ன இருக்கிறார். ஆகவே அந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமையான தேவனே, இயேசு ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, வல்லமை மிக்க மகத்துவம் உள்ள நேசரே, தேவனே, இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா தகப்பனே, இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, கொள்ள நோய், கொடிய நோய்க்கும் பிசாசினுடைய அந்தகார கிரியைகளுக்கும் ஆண்டவரே, பரம்பரை பாவ சாபங்கள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் இருந்து விக்கிரக ஆராதனை கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்குகிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நீர்தான் ஆண்டவரே பரிகாரியாகிய கர்த்தரப்பா. ஆண்டவரே காலநிலையினாலே ஆண்டவரே அப்பா உணவின் பழக்க வழக்கங்களினாலே ஆண்டவரே இந்த கெமிக்கல் என்று ஆண்டவரே அப்பா இயேசுவை இந்த உணவுக்குள்ளே செலுத்தி ஆண்டவரே அதனாலே வருகிற காரியங்கள் அப்பா, கொரோனா வந்தது ஆண்டவரே, யுத்தம் வந்தது, இப்படியாக ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து தேவனே நீர் பிள்ளைய விடுதலை கர்த்தாவே இயேசப்பா இந்த பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி குணப்படுத்தி ஆண்டவரே எதனாலே இந்த நோய்கள் வருகிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொண்டு ஆண்டவரே நியமங்களின்படி நடந்து ஆண்டவரே எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த ஒரு நோயை நான் வர விடேன் என்று சொன்ன தேவனே இயேசுவே உம்முடைய பாதத்திலே இந்த நோயாளிகளாக எத்தனையோ விதமான நோய்கள் அப்பா இயேசுவே கர்த்தாவே, அறியாத நோய்கள், அறிந்த நோய்கள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, திருமணமான பிள்ளைகள் அப்பா, வயோதிபர்கள் இப்படியாக நோயினாலே ராஜா மிகவும் மிகவும் வேதனைப்பட்டு பாதிக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே ஆஸ்பத்திரிகளிலே வீடுகளிலே இருக்கிறதான எஸ்அப்பா பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்றி அப்பா உம்முடைய தழும்புகளால் குணமானும் என்று சொல்லத்தக்கதாக வார்த்தைகளை வசனங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே தேவனே நீரங்களுக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா தகப்பனே தேவனே அவர்கள் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே முன்னோர்கள் புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை இயேசுவே. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரே கேட்டார்களே அப்பா. ஆண்டவரே தாவீதின் குமாரன் மனதுருகி ஆண்டவரே நீங்கள் சொஸ்தமாகுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை குணப்படுத்தி வழி அனுப்பினதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. இப்படியாக இவர்கள் ஆஸ்பத்திரிகளிலே இருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா வெளிச்சத்தை காண, சுகத்தை காண, விடுதலையை காண, உண்மை அறிந்து கொள்ள, ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே காண்கிறது இல்லை அப்பா, ஒரு சிலர் உயிரை காண்கிறோம், ஆனால் நீரோ எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்து காண்கிற கண்களை உடைய எங்கள் தகப்பனப்பா. ஆண்டவரே கருத்தாரும் இவர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தேவனே நீர் விடுதலை ஆக்க வல்லவர் அப்பா, நீர் விடுதலை ஆக்க வல்லவர், சுகம் கொடுக்க வல்லவர், முன்னின்று யுத்தம் பண்ணுவர், யூத ராஜ சிங்கமாய் நின்று இவர்களுடைய பரம்பரை பாவ சாபங்களை ஆண்டவரே பாவ காரியங்களை விட்டு ஆண்டவரே இவர்கள் வெளியே வந்து இருந்து விடுதலை பெற தேவன் ஒரு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே, குணமாக்க வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கை இன்னும் குறுகி போகவே இல்லை அப்பா. ஆண்டவரே நீர் வெள்ளக்காடி பிள்ளைகளை ரட்சித்துக் கொண்டு ஆண்டவரே அப்பா சுகம் பெற, விடுதலை பெற ஆண்டவரே, கெட்ட ஆவிகளில் இருந்து விடுதலை பெற தேவன் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்ய போவதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையாகிய இயேசுவாகிய வார்த்தையை
வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் அப்பா. இந்த வேளையிலே ராஜா ஆண்டவரே அப்பா, அந்த வார்த்தையினாலே பிள்ளைகளுக்கு முன்பாக நின்று இந்த பலவீனங்கள், நோய்கள், ஆண்டவரே அசுத்த கிரியைகள் எல்லாவற்றையும் இருந்து விடுதலை கொடுக்க என் தெய்வம் ஆண்டவரே போதுமானவராக இருக்கிறார் அப்பா. ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் உயிருள்ள தேவன் அப்பா. இந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பணம் இல்லாமல் எத்தனையோ நோயாளிகள் வாழுகிறார்கள் அப்பா. மருந்துக்கு ஆண்டவரே அவர்களை கத்தாவே நீங்க சந்தித்து அவர்களுடைய கத்தாவே எலும்பு நரம்பு சதை ரத்தம் எல்லாவற்றையும் ரத்தம் பாய்ந்து அவர்களை குணப்படுத்தி ஆண்டவரை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர்களை எழுப்பி கால் மூடி நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என் தெய்வம் இயேசு கிறிஸ்து, என் இயேசு, என் இயேசு அப்பா விடுதலையாக்க குணமாக்க ஆண்டவரே அப்பா வெளிச்சத்தை காண வைக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே கதைக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் குணப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உடைய சமாதானம் பெரிதப்பா. இன்றைக்கும் நீர் கேட்கும் பொழுது ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விருப்பத்தையும் எங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமேன் 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 ஆமென். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா. பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அதை சுற்றி இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மத்தியிலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் எங்களோடு கூட இருந்த ஆவியாத்மா சரீரம் சிந்தனைகளில் உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. அன்பான தகப்பனே என்று தந்த குறிப்பில் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே துணை கொண்டு எங்களை நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு நல்ல வல்லமையை தாரும் தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கும் போது உமது கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. அப்ப ஆவிதாவே இஸ்ராயேல் தேசத்தை ஆசீர்வதித்தவரே, ஆவியானவரே அங்கு நடக்கும் போராட்டங்கள் யுத்தங்களில் இருந்து ஜனங்களிலோரையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறவரே சூத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, சுற்றி இருக்கும் நாடுகள் எல்லாவற்றையும் அது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். ஆவியானவரே இந்த யுத்தங்களில் இருந்து அந்த மக்கள் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். அப்பா தகப்பனே, ஒருவராக நிறுத்து தெரிந்தெடுத்த தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே அவர்கள் எல்லாம் உமக்கு முன்னே செல்லுதப்பா. ஆவியானவரே அவர்களுக்கு ஆரா காயப்பட்டிருக்கிறார்களோ, என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறார்களோ, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, உணவில்லாமல் இருக்கிறார்களோ, அப்பா பிதாவே அவர்கள் மேலும் அது கரம் இருப்பதாக. அன்பான தகப்பனே, என்னென்ன தேவைகளுக்காக அவர்கள் இறந்து கேட்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய வல்லவரப்பா. நீர் ஒருவரே மட்டும்தான் செய்ய முடியும் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் மேலேயும் கரங்களை வையும் அப்பா. அன்பான தகப்பனே, மக்கள் இறந்து கேட்கிறோம் தகப்பனே, அவர்கள் மேலும் அதற்கு கரம் இருப்பதாக தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த யுத்தத்தால் வீடு வாசல்கள் எல்லாம் அழிந்து அநியாயமாக போயிருக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்கள் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே, இந்த சாப்பாடு இல்லாமல் விடுவாசல் இல்லாமல் இருக்கிறவர்கள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் மேல் உமது கரத்தை வையும் தகப்பனே. அப்பா பிதாவே சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறது அப்பா. ஆவியானவரே அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீரே பூர்த்தி செய்யும் அப்பா. ஆவியானவரே நீரே பூர்த்தி செய்யும் அப்பா. அப்பா பிதாவே உம்மை இழந்து கேட்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே இரக்கம் நிறைந்தவரே பாதுகாவலரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தலுக்காக உமக்கு நன்றி அப்பா.
இயேசுவே என் பிதாவே இலங்கை தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களும் அங்கே உளவோ பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களையும் ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த நாட்டிலே ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, நாளுக்கு நாள் இறந்து போகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, இவ்வளவு குடி போத வத்துக்களாலும் அப்பா தகப்பனே, வாகன விபத்துக்களாலும் இறந்து போறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, எல்லாவற்றையும் கண்ணோக்குறதுவனே, அவர்களில் இருந்து அவர்களை பாதுகாத்து விடுதலை ஆக்குறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நோயாளர்கள் அப்பா தகப்பனே, எவ்வளவு பேர் காசு வசதி இல்லாமல் கஷ்டப்படுவர்கள் மேல் உமது இரக்கத்தை செலுத்தும் அப்பா. உமது ஆவி அவர்கள் மேல் அனுப்பும் அப்பா. உமது இரத்தத்தால் அவர்களை தெளியும் அப்பா. ஆவியானவரே நமக்கு சூத்திரம் அப்பா. நாங்கள் எந்த நாளும் உண்மை தொழுது கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்துக்கு ஒரு வல்லமையை கொடுத்துடலும் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு வல்லமையை தந்ததுக்கு உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த கனா சிஸ்டர் அப்பா லண்டன் வந்து போனதுக்கு உமக்கு நன்றி அப்பா. அவ பாதுகாத்து வழிநடத்ததுக்கு நன்றி அப்பா. ஈசப்பா, அவங்க இங்கே வருவான்னு நாங்க எதிர்பார்த்திருந்தேன் தகப்பனே. ஈசப்பா, அவன் மகளை நீர் பாதுகாத்து அவக்கு இந்த நோய் நொடியும் இல்லாமல் அவ திரும்பவும் இந்த நாட்டுக்கு போய் சேர்ந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரையே லிஷனா குடும்பத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. சிஸ்டர் குடும்பத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை உங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கூடான கோடி கோடி நன்றி அப்பா. இயேசுவே, எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியின் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. என்னுடைய மகளுக்கு சுகம் இல்லாம வந்து விட்டது. அதனால் நான் இந்த இடத்துக்கும் போக விரும்பாமல் இருந்து விட்டேன். அடுத்த முறை ஆமேன் ஆமேன் ஆமேன். டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர், நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக தேசங்களில் ரட்சிப்பு பெருக வேணும், தேவனை அறிகிற அறிவும் அந்த உணர்வும் இந்த ராஜாக்கள் அதிகாரிகள் மத்தியில வரணும். பாருங்கள், முதல் இருந்தவர்கள் ரட்சிப்பு எவ்வளவாய் ருசித்து இந்த ஆலயங்களை கட்டின விதங்களை பார்க்கும்போது எவ்வளவாய் தேவனை அங்கு ருசித்து பார்த்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. லண்டனிலே கூட ஆலயங்களை நான் பார்க்கும்போது எவ்வளவாய் மக்கள் அந்த ஆலய அமைப்புகளை சரியான விதத்திலே செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அவைகள் எல்லாம் அங்கு அழிந்து போகிறது, தூண்டு போகிறது, இருதயங்களிலே உணர்வுகள் அற்று போகிறது. இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவர்களுடைய மூதாதையர் செய்த நன்மைகள், எங்கள் நாடுகளுக்கு வந்து செய்த நன்மைகள், இவைகளை எல்லாம் திரும்பவும் இவர்கள் நினைக்கக்கூடியதா கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் கிருபையின் இந்த பிதாவே, இந்த உங்களுடைய பாதத்திலே வைக்கிறப்பா. தேவனே, உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் இயேசு ராஜாவே. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவனப்பா. முந்தின ஆலயத்தை விட முந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக சொன்னீங்களப்பா பிதாவே. அங்கே நான் சமாதானத்தை கற்றுடன் சொன்ன தேவனே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஆரம்பம் பூமி உங்களுடைய வார்த்தைகளும் இல்லையப்பா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமந்தாய் நன்றி ராஜாவே. தேவனே, கொண்டாடுவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. பிதாவே, தேவனே தேசத்தை பிதாவே, நன்றி அப்பா ராஜாவே. நன்றி என் தேவனே.
நன்றி அப்பா பிதாவே. விசுவாசம் கட்டப்பட்ட நாமத்திலே நன்றி அப்பா. நன்றி ஐயா சிறந்து போவதாக. நாமத்தில் சமாதானத்தை விட்டு போன இந்த சமாதானத்துடைய சமாதான தேசத்திலே வரலாக சத்திய நாமத்தில் குடும்பங்களுக்கு தனிநபர்களுக்கு நாமத்தில் ஐயா நன்றி அப்பாவை மக்களுக்கு ஜபிக்க நவனுக்காக ஜபிக்க ஜபம் நன்றி அப்பா செய்ய போயிருக்கா. நன்றி அப்பா. சகத்தாவே இப்படியாக நீங்க செய்யப்பட்ட விசுவாசித்த ஞானத்தினாலும் விசுவாசித்த மூன்றாவதாக ராஜாவே இப்படியாக நீங்கள் நம்முடைய சித்தத்தினுடைய திருப்பூர்
மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் கிறிஸ்துவின் நாமத்திலே சுட்டரிப்பினாவே சுட்டரிக்கப்படாது சரியான நன்றி அப்பா பிதாவே. சுவையாமுடைய தேச தலைவலி மற்றும் அசைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. நீங்கள் நீதியை செய்யும் சரிக்கட்டும் இந்த செயலற்ற காரியத்தை தடுப்பவன் யார்? ராஜாவே செய்கின்றவனே பிதாவே. சிவாகம் செய்ய சமாதானம் நாமத்திலே நன்றி அப்பா பிதாவே. நன்றி எந்தவனே ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. சித்தத்தின்படியே நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. தைரியத்தோட அப்பா பிதாவே. விசுவாசத்தோடு பிதாவே. பிதாவே நன்றி எந்தவனே சோஸ்திரம். அதேபோல் சொன்ன ஊழியத்தை நாமத்தில் பரிசுத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலும் பூசுவதேன் அப்பா பிதாவே. ஐயா ஒன்று நாள் ராஜாவே ராஜாவே இங்கிலாந்து தேசத்திலே செய்யப்போவதற்காக நன்றி. நன்றி அப்பா பிதாவே. நன்றி அப்பா பிதா. நன்றி. அதே போல ஆசீர்வதிங்கப்பா. ஒரு கரத்திலே ஒப்படைக்கிறேன். நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன். நாங்கள் சுபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நிக்கிறீங்கள்
நம்பர் மட்டும் இருக்கிறது. உங்களோட பெயர் தெரியாது. சகோதரனோ சகோதரியோ Sister Concy, நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? um, Praise the Lord. Sister Concyயும் பிரதர் குணாவும் நிக்கணும். ஓகே ஓகே. குணா அவர்கள் கதைக்கிறீங்களா? எங்கள் வாலிப யுவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மனம் போன போக்கிலே போய்விடாதபடி அவர்கள் உணர்வுகளை தேவன் தாமே கொடுத்து நல்ல வழியிலே நன்மையான வழியை பின்பற்ற அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. வாலிப பிள்ளைகளுக்கா? வாலிப யுவதிகளுக்கு. ஓகே. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எத்தனை இரக்கங்கள், எத்தனை கிருபைகள், எத்தனை மன்னிப்புகள் அனுதினமும் எங்களுக்கு தருகிறவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமாயிருக்கிற இரக்கங்களின் சிகரமே உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. சகலத்தையும் தமக்கண்டுண்டு பண்ணினதை எங்களுக்கு தந்தவரே உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் மரித்தீர் என்பதை நாங்கள் சற்று கவனிக்க கிருபை தருவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனுஷனாய் இறங்கி வந்து இந்த பூமியில எதற்காக நீர் மரித்தீர் என்பதையும், எதற்காக நீர் தண்டிக்கப்பட்டீர் என்பதையும், எதற்காக நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் அனுபவித்தீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள, எங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாய் இருந்து ஆண்டவரே மாம்சத்துல வெளிப்பட்டு எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், கர்த்தாவே பரியாசங்கள், ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் தலையில அடித்தோம், கன்னத்துல அறைந்தோம், தாடி மயிர்களை புடுங்கி எடுத்தோம், முதுகை உழுதும் ஆண்டவரே. எங்களுக்காக சகித்து கொண்டீரே. இந்த மனுஷனுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், இந்த மனுஷனுக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்க வேணும், இந்த மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேணும் என்று சொல்லி ஆண்டவரே சகித்து கொண்டீங்க ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் அந்த ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை உணர்ந்து கொள்கிற கிருபையை கொடுப்பீராக. இதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து கொள்கிற கிருபையை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று நாங்கள் வரையிலே ஐயா, நீங்க இழுத்து கொண்டு வந்தீங்க என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் கும்பந்தியில வரான் என்று சொல்லி தகப்பனே, நீங்க எங்களை இழுத்து கொண்டு வந்தீங்க என்பதை ஆண்டவரே, இந்த உலகத்தில் இவ்வளவு மக்கள் மத்தியில ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமே, எங்களுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களே, எங்களுடைய வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே வேத வசனத்தை வாசிக்கிற கிருபைகளை பெற்றிருக்கிறார்களே என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ளுகிற அந்த எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சரியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கையில் இருக்கிற வேத புத்தகத்தை ஆண்டவரே எதற்காக பெற்றிருக்கிறோம் என்பதை அதை உணர்ந்து கர்த்தாவை வாசிக்கிற பிள்ளைகளாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் யாவரையும் நீர் மாற்றும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டோம், உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள், அந்நிய ஜனங்களுக்கு உரியவர்கள் அல்ல, தேவனோடு கூட நடக்கிற ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவரே பக்குவம், பரிசுத்தம், ஒழுங்குகள் ஆண்டவரை கொண்ட பிள்ளைகளாய் வாலிப பிள்ளைகள் வளர கர்த்தர் கண்களை திறக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. இவ்வுலகத்தோடு அல்ல, தேவனை கண்டு பிரித்தெடுத்த வாழ்க்கையில இந்த வாலிப பிள்ளைகள் வளர கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. அதற்கு முன்மாதிரியாக குடும்பங்கள் கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா.
கற்றுக்கொண்டு தாங்களும் ஆண்டவரை பயணிக்கத்தக்கதான கிருபைகள் ஒவ்வொரு தேவ குடும்பங்களிலும் வாலிப பிள்ளைகளிலும் காணப்படும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. முதலாவது எங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தேவனுக்கு நேராக நடக்கிற பொழுது கர்த்தாவை பார்க்கிறவர்கள் மத்தியில இவர்கள் விசேஷித்தவர்கள் நடமாடும் நிருபங்கள் என்று சொல்லி மகிமைக்கு தக்கதாக எங்களுடைய பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவ வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. வசனங்கள் கர்த்தாவே அதற்கு கீழ்ப்படுகிற கிருபைகளை கொடுப்பீராக. அந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஐயா. தங்களுடைய வாலிபத்தையோ தங்களுடைய வயதையோ தங்களுடைய அறிவையோ தங்களுடைய அழகையோ அவர்கள் ஆண்டவரே மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவனுடைய இருக்கு என்பதை கர்த்தாவே அறிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாக கர்த்தருடைய ஆவியான விரிதோ இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு பயப்பட்டு நடக்க உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய ஆவியை என் சந்ததியின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை என் சந்தானத்தின் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இதோ உம்முடைய வருகை வரும் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சந்ததிகளும் சந்தானங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்நிய நுகங்களுக்குள்ள இவர்கள் பிணைக்கப்படாதபடிக்கு அந்நிய வழிகளிலே இவர்கள் போய் சேராதபடிக்கு கர்த்தாவை பாகால்களுக்கு முன்பாக தங்கள் தலைகளை தாழ்த்தாதபடிக்கு கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிற வாலிப பிள்ளைகளாய் எழும்பி அடுத்த தலைமுறைக்கு உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்களாய் மாற்றப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் இரக்கம் செய்வீராக, கிருபை பாராட்டுவீராக, கண்களை திறந்து விடுவீராக ஜெபிக்கிறேன் ஐயா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக, சத்தியத்துக்கு தூணும் அரணுமாகி நடக்கிற பிள்ளைகளாக நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ ஞானத்தினாலும் கல்வி ஞானத்தினாலும் அவர்களை நிறைத்து கர்த்தாவை ராஜாக்கள் அதிகாரிகள் மத்தியில அவர்கள் எழும்பி கர்த்தருக்காக நிற்கிறவர்களாய் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் கர்த்தாவே இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறவரே ஆண்டவரே, இதோ உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, அவர்கள் உண்மை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஆண்டவரே மனதில் ஒரு பிரமாணங்கள் எழுதி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்மை தீன்மை அறியத்தக்கதான ஒரு பிரமாணங்களை எழுதி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே நாங்கள் செய்கிறதெல்லாம் செய்து போட்டு சரி என்று சொல்லுகிற பிரமாணமாய் அது இருக்கிறபடினாலும் இப்பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் பார்த்து திருந்தத்தக்கதான தேசம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்மை செய்கிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ளுகிற கிருபைகள் உண்டாக ஜெபிக்கிறேன் ஐயா. சுத்தி இருக்கிறவர்கள் யாராவது நல்லவர்களாய் நடக்கிறார்களா என்பதை கண்டு கொள்ளுகிற உலகம் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுது நம் அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இதோ அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அழிந்து போகிற வாலிப பிள்ளைகள் தங்களை கர்த்தாவை புகைத்தலினாலும் மதுபானங்களினாலும் விபச்சாரங்களினாலும் வேசித்தனங்களினாலும் தூஷணங்களினாலும் கர்த்தாவை நிறைந்திருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்கள் உண்மையில வர முடியாததற்கு இருக்கிறதான காரணங்களை கர்த்தர் மன்னித்து இதோ அவர்களுடைய கண்களை திறந்து கர்த்தாவை உம்மை அறிந்து கொள்ளுகிற கிருபையினால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ அவர்கள் தங்களை காத்து கொள்ளுகிற உணர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே, நல்லவர்களை கண்டு கொள்ளுகிற உணர்வை கொடுப்பீராக. தாங்களும் கர்த்தாவை சுகமாய் இருக்கலாம் என்கிறதை அறிந்து கொள்ளுகிற உணர்வை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் தப்பி வர உதவி செய்வீராக. தங்களுடைய தீமையான எண்ணங்களை விட்டு விலக உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கும் தாய் தகப்பனுக்கு துணையாக தங்கள் குடும்பங்களை பார்க்கிற பொறுப்புகளும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை தாங்கள் உணர்ந்து கொண்டு கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஐயா. அழிந்து போகாதபடிக்கு, தற்கொலை முயற்சிகளை எடுக்காதபடிக்கு, தங்களை கர்த்தாவை அழித்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தாமே அவர்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியான தேவன் உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு தேசத்து வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மனம் திணுகிற கிருபை உண்டாகட்டும். இந்த ஆண்டவருடைய இரக்கம் அவர்களுக்கு காணப்படட்டும் என்ற எல்லா வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நிற்கிற ஒவ்வொரு சகோதரர் அவர்களையும் எண்ணம் பலப்படுத்துவீராக.
எண்ணம் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்களுடைய குடும்பங்களிலும் சேர்ந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. இவர்களும் கர்த்தாவை எண்ணம் வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக எங்கெங்கும் கர்த்தாவை நடமாடும் நிருபங்களாய் நின்று தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு மனமாய் பயணிக்க உதவி செய்வீராக. லெஸ்லி அண்ணாவுக்காக நான் செபிக்கிறேன், குடும்பத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே தொடர்ந்து பலப்படுத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு வைத்தியசாலைகளுக்கு விலக்கி தீமைகளுக்கு விலக்கி ஆண்டவரே தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்துல தேவ சமாதானம் நிறைவா இருக்கட்டும், பிள்ளைகளினால நிறைவான சமாதானம் உண்டாயிருக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எடுக்கிற முயற்சிகளில் கர்த்தருடைய கிருபை காணப்படட்டும். தொடர்ந்து வருகிறவர்கள் சேர்ந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து என் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் மனதுருக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தருவாராக. நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நான் கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கொன்சி, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் வாஞ்சைகள் நிறைவேறவும் அவர்கள் வீட்டிலே எந்த குறைவும் வராதபடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டையும் தேவன் ஆசீர்வதிக்க வேணும். அவருடைய எல்லைகளை பெரிதாக்க வேணும். அவருடைய தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேணும். தீங்கு அவர்களை துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அன்பான பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ராஜா, இந்த நேரத்துல அப்பா தேசங்களுக்காய் ஆண்டவரை ஒருமனப்பட்டவர்களாய் பாரத்தோடு ஆண்டவரை சங்கம வானொலி இணையதளத்தின் ஊடாக ஆண்டவரே பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெப வீரர்களுக்காய் வீராங்கனைகளுக்காய் உங்களுடைய சமூகத்துல வருகிறேனப்பா. ஆண்டவரே, தங்கள் குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பொருள்படுத்தாதபடி ஆண்டவரே தேசத்தின் பிரச்சனைகளுக்காக, தேசத்தின் யுத்தங்களுக்காக, தேசங்களுக்காய் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் குடும்பத்தையும் இவர்கள் வீட்டையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒரு குறையும் இல்லாமல் நடத்துங்கப்பா. வீட்டில எண்ணெயோ உப்போ புளியோ மாவோ எதுவும் குறைவுபடாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவரீர் இணைப்புல வருகிற அத்தனை பிள்ளைகள் குடும்பங்களும் கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்கிற குடும்பமாக, செழிப்பான குடும்பமாக, தேவன் நேசிக்கிற குடும்பமாய் மாறட்டும் ராஜா. குடும்பங்களில் ஆண்டவரே குடும்ப ஜெபங்கள் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான குட்டி பரலோகமாய் ஒவ்வொரு குடும்பத்தை மாற்றுவீராக. குடும்பங்களில குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் ஆண்டவரை, கோபங்கள், போட்டிகள், பொறாமைகள் ஆண்டவரை, விட்டு கொடுக்காமை போன்ற குணாதேசங்கள் இருக்குமாயின் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. குடும்பம் சமாதானமான குடும்பமாய் மாறட்டும் ராஜா. குடும்பத்துல கணவன் மனைவி ஆண்டவரை, பிள்ளைகள் பெற்றோர் ஆண்டவரை, அப்பா மாமனார் மாமியார் தாய் தகப்பன் என்று இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தாவை நீர் ஆளுகை செய்வீராக. மாமியார் மாமனாரை நேசிக்கிற கீழ்படுகிற மருமகள்களாக, கணவனை நேசிக்கிற மனைவிகளாக, பெற்றோரை கனம் பண்ணுகிற கீழ்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நடத்துவீராகப்பா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் கேட்டு பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொன்னவரே, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெளிவான ஞானத்தை ஊற்றுவீராக. ஞானத்தின் ஆவியை ஊற்றுவீராக. பகுத்தறிவை கொடுப்பீராக. ஆண்டவரை சரியான இனம் கண்டு கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, யாரிடத்திலையும் பேசும் பொழுது ஆண்டவரை சரியாக பேசுவதற்கு ஞானமாய் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நல் வார்த்தைகள் புறப்படும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, யோபு தன் சிநேகிதனுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை இரட்டிப்பான நன்மையை பெற்றது. இவர்கள் குடும்பத்திலும் வாழ்க்கை நன்மையை பெறட்டும் ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு யாருக்கும் பலவீனங்கள் வரக்கூடாது ராஜா. பலவீனங்கள், சோர்வுகள், வயிற்று வலி, கொலஸ்ட்ரால், பிரஷர், சுகர் இப்படியான
வியாதிகளில் இருக்கும் பொழுது ஆண்டவரை மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்க முடியாது ராஜா. தேசங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்கே மாற்றம் இல்ல, உங்கள் குடும்பத்திலே ரட்சிப்பு இல்ல. நீங்க ஜெபித்து எப்படி தேசம் விளங்கும், தேசம் கேட்கப்படும் என்று மற்றவர்கள் எங்களை பார்த்து குறைகள் சொல்லிவிடாதபடி எங்கள் இணைப்புல வர்ற அத்தனை பிள்ளைகளுக்கு நிறைவுகளை கொடுங்கப்பா, நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. வியாதிகளை அவர்களிடத்தில் எடுத்து போடுங்கப்பா. கடன் பாரங்கள் இருக்குமாயின் அவற்றை எடுத்து போடுங்க. அநேகருக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ராஜா. இந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் யாரிடத்திலையும் கைகளை ஏந்தி பணங்களை பெற்றுக் கொள்ளாதபடி அவர்கள் இருக்கிறதை வைத்து குடும்பத்தை அழகாக நடத்த புத்தியுள்ள ஸ்திரீகளாக, புத்தியுள்ள வீட்டை கட்டுகிற பெண்களாக, இந்த இணைப்புல இருக்கிற பெண்களையும் ஆண்களையும் புத்தியுள்ள புருஷர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. வாலிப பிள்ளைகள் மத்தியில சுவிசேஷங்கள் சென்றடையட்டும் ராஜா. குடும்பத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்பின் பாதையில நடத்துங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் அணிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. திருமணம் நடக்காத வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்துல திருமணங்கள், நல்ல மனவாட்டிகள், ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட மணமகள்கள் கிடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, பாடசாலை கல்லூரி கட்டடங்கள் கட்டுவதற்கு, படிப்பு காரியங்களுக்கு செலவுகள், மருத்துவ செலவுகள், ஆண்டவரை வெளிநாடுகளுக்கு செல்ல ஆயத்தமாக்கி இருக்கலாம். வெளிநாட்டு பயணங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வெளிநாடுகள்ல விசா இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், சொந்தமான வீடு இல்லாமல் இருக்கலாம். கர்த்தரில் சந்தித்து கொடுப்பீராக அப்பா. இந்த இணைப்புல ஆண்டவரை சங்கமம் வானொலி நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறது அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகட்டும் ராஜா. இன்னும் பல மனுஷியாளங்கள் எழுதட்டும் ராஜா. அநேக ஜனங்கள் அநேக நாடுகளுக்கு கடந்து செல்லட்டும் ராஜா. இங்க இருக்கிற ஊழியக்காரிகளை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களை, தேவன் நேசிக்கிற பாத்திரங்கள், தேவன் தேடும் பாத்திரங்கள் மாற்றியாக சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக, அநேகர் மத்தியில வார்த்தையை விதைக்கிற பிள்ளைகளாக, அநேக பிள்ளைகளாக ஒவ்வொருவரை நீர் மாற்றுவீராக. போனோம் என்று அல்லாதபடி அப்பா அநேக ஆத்மாக்களை சேர்க்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, உங்களுடைய வருகையில எண்ணத்தை கொண்டு வந்தா என்று நீங்கள் கேட்கும் போது வெட்கப்பட்டு தலைக்கு நிற்காத அநேக ஆண்டவரை மத்திய ஆகாயத்துல ஒவ்வொரு சந்திக்கும் பொழுது அநேக ஆத்மாக்கள் நிறைய ஆத்மாவை அள்ளி கொண்டு போகட்டும் ராஜா. ஒவ்வொரு ஆத்மா அறுவடைக்காய் பிறப்பதற்கு ராஜா, ஆத்மாக்களை எங்கே தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு விரைந்து சென்று சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. சங்கமம் வானொலியில அப்பா கொடுக்கப்படுகிற தேவ செய்திகள் அநேக இருதயத்தை மாற்றட்டும், இருதயத்துல விதைக்கப்படட்டும். நல்ல நேரத்தில் விதைத்த விதை போல அவர் இருதயத்துல விதைக்கப்பட்டு நல்ல கனியை கொடுக்கட்டும் ராஜா. சங்கம வானொலியினூடாக பாடல்கள், சாட்சிகள் எல்லாத்தையும் எல்லாம் கேட்டு நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். சாட்சிகளை வாழட்டும். சாட்சிகள் அநேகரை உயிர்ப்பிக்கும்படியாக செபிக்கிறனப்பா. அந்தவரே இதை பொறுப்பாய் நடத்துகிற லெஸ்டி பிரதர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. மனைவி, பேர பிள்ளைகள் பெருக்கெடுத்து அவர்களையும் ஆத்தும பாரமுள்ள தாகமுள்ள ஊழியர்களாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அநேக தேசங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க குடும்பமாய் கடந்து செல்ல உதவி செய்வீராக. அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. அநேக சிறு பிள்ளைகள் மத்தியில, அநேக ஏழைகள் மத்தியில, கஷ்டப்பட்டவர்கள் மத்தியில இவர்கள் ஊழியங்களை கொண்டு செல்ல உதவி செய்வீராக. அந்தவரே இந்த விண்ணப்ப பகுதியை பொறுப்பாக நடத்துகிற ஜெனட் சகோதரியையும் இன்னும் ஆசீர்வதிங்க. இன்னும் தேசங்களுக்கான விண்ணப்ப வாந்தியை கொடுப்பீராக. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. அநேக காரியங்களுக்கு விண்ணப்பிக்கும்படியாக கர்த்தர் சகோதரி எடுத்து பயன்படுத்துவீராக. இணைப்புல வந்த அத்தனை தேவ ஊழியர்கள், வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஊழியர்களை இன்னும் வல்லமையாய் நீர் வார்த்தையை கொண்டு நிரப்புங்க. வேதத்தின் மறைவுகளை, பொக்கிஷங்களை அவர்கள் காணும்படியாக இன்னும் அதிகப்படியான வார்த்தையில வல்லமையாய் அவர்களை பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறனப்பா. படியாக என்னையும் கூட ஒரு கருவியாக, ஒரு பாத்திரம் இந்த சங்கம வானொலியில் பயன்படுத்தி வருவதற்காய் நன்றி அப்பா. என்னிடத்திலும் ஏதாவது குறைகள் இருந்தால் எல்லாம் மாற்றி இன்னும் என்னை வல்லமையாய் பயன்படுத்த நிறைய காரியங்கள் காலங்களை வீணடிக்காதபடி ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு இந்த நேரங்களை காலங்களை கொடுக்கும்படியாக என்னையும் பயன்படுத்துங்கப்பா. காணாத ஆண்டவரே, நான் செய்கிற ஊழியங்கள் போதாத ஆண்டவரே, இன்னும் உமக்காக ஓட
எனக்கு தாங்க ராஜா, ஊழியத்தை தாங்க ராஜா, என்ன செய்ய வேண்டும் கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லுங்க ராஜா, நீங்க கட்டளை இடுங்க ராஜா, நான் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என்னோடு பேசுங்க. இங்க இருக்க எல்லா பிள்ளைகளும் தேவன் பேசும்படியாக ஆண்டவரே சங்கமம் வானொலியின் ஊடாக எந்தெந்த நாடுகளில் இருந்து வார்த்தைகளை, செய்திகளை, விண்ணப்பங்களை கேட்கிறார்களோ எல்லாரையும் கரத்துல ஒப்பு கொடுத்து இணைப்புல அப்பா இந்த வானொலிக்கு துணையாக, ஆலோசனையாக, எல்லா காரியங்களுக்கும் உதவி ஒத்தாசையாக இருக்கிற ஆண்டவரே பண உதவிகள், யாருக்காவது உதவிகள் செய்யற எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்கள், ஊழிய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நான் ஒரு சிறியவத்தோடு கூட இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம். என் தகப்பனே, சங்கம வானொலிக்காய், லேஸ்டியா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த ஊழியங்களை நிறைவாக்கும், ஆசீர்வதியும், விருத்தியாக்கும், பெரிதாக்கும் ஆண்டவரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், வீடுகளையும் நீர் காண்கிறீரப்பா. உங்களுடைய கண்கள் காண்கிறதப்பா ஆண்டவரே. உங்களுடைய கரம் கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கவானிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் நினைத்தள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனமகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சோதரி ஜனத்தை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உற்சாகத்தினால் கொடுத்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை நடத்த, இந்த ஜெப கூடுகையை நடத்த நீங்க சகோதரிக்கு கொடுத்த ஆண்டவரே பலத்துக்காக உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மகள் பல அவர் இருக்கின்ற இடங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சிந்திக்கப்படும் ஆண்டவரே உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே உண்டாக்கி கொடுக்கவும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இருக்கிற அந்த ஜெர்மனி தேசத்திலும் அரசாட்சி குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்ய அவர்களுக்கும் கொடுத்து கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இந்த மாக பிரதடானாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவரை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை செய்கின்ற ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் செய்கின்ற காரியங்களும் குடும்பத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாட்டாண்டர் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தார் எல்லோரையும் பாதுகாக்கும்படியா இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி டாலி சிசுக்காய் கணவர் பலப்படுத்தவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுவோம். கான்சியை ஆசீர்வதித்து பாதையை ஆசீர்வதித்து பெரிதாக்கி கொடுத்து நீங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கிறோம். சோதரி கலாசிவனுக்காய் நன்றி பிரதேசத்தையும் ஆசீர்வதித்து ராஜாக்கள் அதிகாரிகள் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் காரியங்கள் டாக்டர்ஸுக்கு வேண்டிய ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க ஜபிக்கிறோம். தாயார் ஐயாவை கொடுக்கிறோம். அவருக்கு இருக்கிற இந்த ஒரு சாட்சியாய் ஒரு நல்ல காரணமாய் எடுத்து பயன்படுத்த சாதனை சுமாரிக்காய் ஜபிக்கிறோம். சாதனை தயாவுக்காய் நன்றி. படிக்கிற பாடசாலைக்காய் நன்றி சொல்ல எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க நடத்துகிறோம். டீச்சர்ஸ் கொடுக்கிறோம். பாடசாலைக்கு கொடுக்கிறோம். இந்த இடத்துல கொடுக்கிறோம். இந்த வேலையிலும் சதறி பமிக்காய் இந்தவரை உங்களுக்காய் நான் சொல்கிறோம். ஆசீர்வதிக்க கொடுக்கிறோம். வீட்டு கூட்டங்களுக்கு செல்லுகிற சபைக்கு செல்லுகிற நேரங்கள் எல்லாவற்றிலும் கரம் கூட பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கிறோம். இந்தவரை ஒரு கூட தருகின்ற வாக்கு தத்துவங்கள் வார்த்தைகள் சாதனை கொடுக்கிறோம். பாசையும் கிடக்கிறோம். கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் தாயாராக ராஜாமாவை ஜபிக்கிறோம். கூடாக தருகின்ற சாட்சிகள் கூடாக தருகின்ற வார்த்தைகள் பாடல்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றுக்காயும் சொல்லவும் இந்த புதிய நாளிலும் பாச தாயார் தாயார் கொடுக்கிறோம். தாய்மொழி கொடுத்து அந்த ஜெபிக்கிற தாய்மாராய் அவர் இந்த வானொலி எடுத்து பயன்படுத்துறதுக்காய் நன்றி சுவாமி. சந்ததியில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் பிரகாசிக்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியர்களுக்காய் நன்றி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். கருத்தில் ஒப்படைத்து ஒப்பு கொடுக்கிறோம். தருகிறோம். கொடுக்கிறோம். அவருடைய பாடசாலையில இருக்கும் அடைத்து பாதுகாக்க வேண்டும். பெற்றோருக்கு கீழ்படி உள்ள பிள்ளைகள் ஆண்டவரை அவர்களும் ஆண்டவரை வருங்காலத்தில் செய்ய வேண்டும். கருத்தில் கொடுக்கிறோம். நன்றி செல்வரும் கர்த்தாவே இந்த புதிய நாளிடம் சோதரன் வாழ்க்கையும் குடும்ப காரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பணிபுரிகிற ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம். நாட்களிலும் நல்ல சரீர சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்த வேணுமாய் கருவிகளும் வேலை செய்ய வேணுமாய் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த ஒரு பிளத்தையும் மருத்துவ சோதனைக்கு காரியங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடசாலை ஒப்பு கொடுக்கிறோம். டீச்சர்ஸை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல இந்த பிள்ளை டீச்சர்ஸ் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கட்டாவே இந்த வானிலை கேட்கிறவர்கள் எல்லோரும் கூட கருத்தில் கொடுக்கிறோம். நன்றி சுவாமி. இந்த சோதரி சுபாலாங்க ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி கரண் சோதரி ரஞ்சி சோதரன் எல்லோரும் கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கின்ற உங்களை ஆசீர்வதித்து அவர்கள் இந்த அழைத்து வந்த நோக்கத்தை நிறைவேற்ற அந்த விரைவில் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வந்ததை கண்டது சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆமீன் ஆமீன் ஆமீன். சகோதரன் மகேந்திரன் ஐயா அவர்கள் மெடிட்ரேனியன் குரூஸில் இருக்கிறார். அவர் இஸ்ரேல் தேசம், கிரீஸ் தேசம், டர்க்கி தேசம் எல்லாவற்றிலும் சென்று இந்த கத்தர் எங்கெங்கு சென்றிருந்தாரோ எங்கெங்கு சபைகளை
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியான இடங்களுக்கும் அந்த 7 சபைகள் மற்றும் மேரி அவர்கள் வீடு அப்படியான காரியங்களை எல்லாம் விசிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். போக்கிலும் வரத்திலும் அவருடன் கூட இருந்து அவருடைய குடும்பத்தாரோடு அவரோடு 11 பேர் போயிருக்கிறார்கள் அந்த குரூஸிலே. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. திரும்பமாக இணைந்து நித்திய ஒளிச்ச நிகழ்ச்சியை நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜா, அதே வேளையில் அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே எந்தெந்த நாடுகளும் இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தந்த ரட்சிப்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து ஜெபிக்க இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் திரும்பமாக அவரை கூட்டி சேர்த்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம், இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துகிறார். இந்த இலங்கை ஊழியம், இலங்கை ஜெபங்கள் ஒரு 5 வருடங்களாக நடைபெறுகிறது. அதன் மூலமாக கர்த்தர் இலங்கையிலே பல்வேறு காரியங்களை, ஆட்சி மாற்றத்தை கொண்டிருக்கிறார், பல காரியங்களை கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுடைய இடைவிடாத தொடர் ஜெபம் எங்களுடன் கூட இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வீராங்கனையும் கர்த்தர் வழி நடத்துகிறார். அதே வேளையிலே சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் சென்னைக்கு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய பெங்களூரிலிருந்து சென்னையிலே ஒரு பெரிய உபவாச கூட்டம் 4 நாட்களாக நடைபெறுகிறது. பின்னதாக அவர் நாளை திரும்பி வருவார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுடன் பிரயாணத்தோடும் கூட இருந்து வழிநடத்துவாராக. புதிய அபிஷேகத்தோடு வழிநடத்துவாராக. உங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே புதிய அபிஷேகத்தோடு வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சத்திய